அம்பேத்கர் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. தோழர் தலித் சுப்பையா அவர்களின் ஒரு அருமையான பாடல் உண்டு. ஒரு வேங்கையை போல் போராடிய வீரர்தான் வேறு யார், வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். மனித குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க வந்த வீரர், மனு தர்ம தத்துவத்தில் தீயை வைத்த சூரர். மனித குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க வந்த வீரர், மனு தர்ம தத்துவத்தில் நெருப்பை வைத்த சூரர். வருண சாதி கொடுமைகளை திரைகிழித்த மேதை, வருண சாதி கொடுமைகளை திரைகிழித்த மேதை. வரலாறு நமக்கு தந்த புரட்சிக்கான பாதை, வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். இது ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் அவர் யார் என்று 4 வரியில் நமக்கு சொல்லிவிடும். இந்த பாடலோட தோணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா, ஐயா என்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சாங்க வரதுக்கு முன்னாடியே. வந்துட்டு தயவு செஞ்சு அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறை பத்தி பேச வேண்டாம், அவர் இப்படி வளர்ந்தாரு, அங்க போய் படிச்சாரு, இவ்வளவு தியாகம் செஞ்சாருன்னு பேச வேண்டாம். ஏன்னா அதை ஏற்கனவே நம்ம பேசி பேசி சலிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு ஒரு பயனும் தரவில்லை. இன்னைக்கான சூழலை அம்பேத்கரை என்ன செய்யணும், அம்பேத்கர் நம்மளுக்கு எப்படி உதவுறாரு, வழிகாட்டுறாரு பத்தி பேசுங்க அப்படின்னாரு. உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நானே இதை பல கூட்டத்தில் போய் இதே ஒப்பாரிதான் வச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வெட்டு பாராட்டுகள், அம்பேத்கரா இருந்தாலும் பெரியார் இருந்தாலும் மார்க்ஸா இருந்தாலும் வெட்டு பாராட்டுகளை நாம் நிறுத்துவோம். ஏன்னா அம்பேத்கர் போல பெரியார் போன்ற நமக்கான தலைவர்கள் புரட்சியாளர்களை பாராட்டுகள் ரொம்ப ரொம்ப சுலபம். அவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. கெட்டது பண்ணவனை பாராட்டுறதுதான் கஷ்டம். ஆனா அதுவே இன்னைக்கு ரொம்ப சுலபமாக சாவர்கர் கோட்சே எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது அம்பேத்கர் பெரியாரை பாராட்டுறது ஒரு வேலையே கிடையாது. அதனாலதான் பாருங்க நீங்க பிஜேபி காரணம் ரொம்ப எளிதாக அம்பேத்கரை பாராட்டி விழாக்கள் நடந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு கூட்ட கூட்டமும் கிளம்பிருக்கு. அம்பேத்கர் பெரியாரே எங்க கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. அம்பேத்கர் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த தலைவர் சரி, கட்சியிலும் சரி, ஒருத்தம் கூட பார்ப்பனைங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டான். ஆரியன் திராவிடங்கிறது சீண்ட கூட மாட்டான். வேத ஆதிக்கம் அப்படிங்கறதெல்லாம் வாயிலிருந்தே வராது, ஏன்னா அவனுக்கே தெரியாது. ஆனாலும் அம்பேத்கர் பெரியார் தன்னுடைய கொள்கை தலைவராக அறிவிச்சுக்கிறாங்க. ஏன் இது வருதுன்னா சும்மா நம்ம வெட்டா பாராட்டிக்கிட்டு இருக்கிறதுனால. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, அம்பேத்கர் பெரியார் அவர்களை இன்றைக்கான சமூகத்துக்கு சமூக ஆதிக்கத்தை எதிர்க்கும் ஆயுதங்களாக மாற்ற வேண்டும். அதுலதான் நம்மளோட வெற்றி இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் இப்படி பாராட்டியே உள்வாங்கி செரிக்கிற ஒரு போக்கு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் சில திருடர்கள் கலந்துருக்கிறாங்க. நான் வழக்கமா இப்ப இந்த மாசம் எல்லா கூட்டத்திலும் பேசும்போது என்ன சொல்றேன்னா, 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களின் முதலமைச்சர் கனவுக்கும் ஆளுநர் அவர்களின் கனவுகளுக்கும் நம்ம மௌன அஞ்சலி செலுத்தி ஆரம்பிக்கணும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் இந்த ஆயுதத்தை நாம் நம்மளையே செலுத்திக் கொள்வதற்கான வழிகளை பார்க்கிறாங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் எதிர்நிலையில் நிறுத்துறது. இதை பார்க்கிறோம். நான் அங்கதான் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னா, எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. இது பெரியாரிய தோழர்களால் நடத்தப்படும் ஒரு கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மார்க்சியவாதி நான் அம்பேத்கரை பற்றி பேச வந்துள்ளேன். இந்த ஒற்றுமை வேறு எந்த மாநிலத்தில் இருக்கிறது? இந்த ஒற்றுமைக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா தந்தை பெரியார் தான். ஏன்னா இந்த தமிழ் மண்ணுக்கு முதலில் அம்பேத்கரை சாதி அழித்தொழிக்கும் வழி என்ற நூலை, அவரது உரையை, அவர் மொழியை கடந்து முதலாக ஒரு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது என்றால் அது தமிழில் தான். அதை பெரியார் தான் செய்தார். நம்மளுக்கு அம்பேத்கரை கொண்டு சேர்த்தவர் பெரியார். அதே போல தமிழ் சமூகத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை முதலில் வர வேண்டும் என்று அதை மொழிபெயர்த்து வெளியிட வழி செய்தவரும் பெரியார். அப்ப பெரியார் இந்த ஒற்றுமையை நமக்கு நிலைநிறுத்துகிறார். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, வக்வாரிய சட்டம் வருது. சு வெங்கடேசன் அவர்களோ ஆர் ஆசா அவர்களோ பிறப்பால் இஸ்லாமியர்கள் இல்ல, ஆனா இஸ்லாமியர்களுக்காக பேசுறாங்க. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பிறப்பால் இஸ்லாமியர், ஆனா அவர் ஒரு தலித் கிடையாது. அவர் தலித் பிரச்சனைக்காக பேசுறாரு. தோழர் ரவிக்குமார் அவர்கள், விசிகா பொதுச்செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் பிறப்பால் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது. ஆனா அவர் ஓபிசி ரிசர்வேஷன் எப்ப கையை வச்சாலும் அவர் தான் முதல் போர்க்குரல் எழுப்புறார் பாராளுமன்றத்தில். ஆக இந்த தத்துவ மரபு தமிழ்நாட்டின் தனிச்சிறப்பு.
அதனாலதான் நம்ம 40-40 ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வியூக அமைப்பு, அது நம்மளுக்கு வியூகம் வகுத்துருச்சு, அதனால பிஜேபி காரனை அடிச்சு நவுத்திட்டோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்மளை விட அதிகமா செலவு செஞ்ச கர்நாடகாவிலயோ வெஸ்ட் பெங்காலியோ நடக்காத ஒரு சாதனை 40-40 நடக்குது அப்படின்னா இந்த கருத்தியல் ஒற்றுமை அடித்தளம் தான் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு படி மேல போய் பெரியார் நம்மள அம்பேத்கர் படி சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, பெரியார் எப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதைக்காரர், அவர் யாருக்கும் அடிபணியாதவர். அவரு 19 மேடைகளில் தன்னை வழிநடத்தும் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறாருன்னா அது அம்பேத்கர் தான் சொல்றாரு. பெரியார் சொல்றாரு, எனக்கு ஒரு மார்க்சியவாதியாக அம்பேத்கரையும் பெரியாரையும் கற்கணும் யார் சொல்றாருன்னா எனக்கு லெனின் சொல்லிக்கிறார். இந்த கட்டுரை நிறைய பேருக்கு தெரியாது. தீவிர பொருள் முதல்வாதத்தின் முக்கியத்துவம், ஆன் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் மிலிட்டன்ட் மெட்டீரியலிசம் அப்படின்ற லெனின் ஒரு கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரையில் அவர் சொல்றாரு, கம்யூனிஸ்டுகள் செய்யும் பெரிய தவறு என்னவென்றால் புரட்சி வெறும் கம்யூனிஸ்டுகளாலேயே சாத்தியப்பட்டு விடும் என்று நினைப்பதுதான். கம்யூனிஸ்டுகள் பிற முற்போக்காளர்களோடு சேரும் போதுதான் புரட்சி சாத்தியப்படும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், கம்யூனிஸ்டுகள் நாம் செயல்படுவதற்கு முன்பாகவே நாம் செயல்படும் மண்ணில் நமக்கு முன்னாடி பகுத்தறிவாளர்கள், பொருள் முதல்வாதிகள், சமூக சீர்திருத்தவாதிகள், மதத்தை எதிர்த்தவர்கள், கடவுள் மறுப்பாளர்களா இருந்திருப்பாங்க. அவங்க நம்மளை விட சிறப்பாக மதத்தையும் சமூகத்தில் இருக்கிற வேறுபாடுகளை எதிர்த்திருப்பாங்க. அவங்களை பயன்படுத்திக்கலாம் புரட்சியை சாத்தியப்படாதுங்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா லெனின் ஒழுங்கா அம்பேத்கர் படிதான் லெனினை படிதான் எனக்கு சொல்றாரு லெனின். அப்ப நம்ம தலைவர்கள் எல்லாம் ஒருத்தரை இன்னொருத்தரை நேசிக்கவும் அவங்களை உள்வாங்கவும் அதை பின்பற்றவும் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தருணத்துலதான் இந்த குள்ளநரிங்க வராங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் நீங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக எப்படி வந்து சமூகத்தையே பாசிசமா மாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பேசினாங்க. அதுவும் வந்து கரெக்டா வர அந்த சந்தேகத்தை எழுப்பினாங்க. அரசு வேறு சமூக அமைப்புகள் வேறு அப்படின்னு பாக்குற ஒரு போக்கு இருக்குது. அது ரெண்டு எப்படி ஒன்றிணைறது அப்படின்றதுலாம் அம்பேத்கரை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் இருக்கிறது. ஏன்னா வாஜ்பாய் அரசாங்கம் வந்தப்ப அம்பேத்கருக்கு ஆதரவு நிலைப்பாடுலாம் கிடையாது. வாஜ்பாய் அரசில் அமைச்சராக இருந்த அருண் ஷோரி அவர்களே அம்பேத்கரை பற்றி அவ்வளவு இழிவான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். வர்ஷிப்பிங் த ஃபால்ஸ் காட்ஸ், தவறான கடவுள்களை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். யாரு? அம்பேத்கர் தான் தவறான கடவுளா, அவர் ஒரு ஏகாதிபத்தியத்தின் கைக்கூலி அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதின பாஜக அரசாங்கம் இன்னைக்கு அம்பேத்கரின் ஆதரவு நிலைப்பாடு, அம்பேத்கர் தான் எங்களை வழிநடத்துறாரு, அம்பேத்கர் பாதத்துக்கு பூ போடுறோம். மோடி ஐயா பாத்தீங்கன்னா அம்பேத்கருக்கு வந்து காவியில கோட் சூட்டு தைச்ச போட்டோக்கு போய் மாலை போடுவார். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் பெரியார் 2 பேரையுமே பாருங்க பார்ப்பனர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு நிராகரிச்ச இவனுங்க இன்னைக்கு அம்பேத்கரை வைத்து பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு வந்திருக்கு. அதுக்கு இப்ப முதல்ல என்ன பண்றான், அண்ணாமலை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்ன கிளப்பி விட்டாரு. அதை இப்ப இந்த திருநெல்வேலி திட்டு கூட்டமா அதை தூக்கிட்டு தெரியுது. என்ன அப்படின்னா பாருங்க, பெரியார் வந்து ஆரியன் திராவிடன் பேசினாரு, அம்பேத்கர் வந்து ஆரியன் திராவிடெல்லாம் ஒரு குப்பை கருத்து, அதை தூக்கி குப்பையில போடுங்கன்னு பேசினாரு அப்படின்னு. உண்மை என்ன அப்படின்னா பெரியார் பேசுவதற்கு முன்னாடியே அம்பேத்கர் ஆரியன் திராவிடன் பேசியிருக்காரு. அதாவது வால்யூம் 7 ரேஷியல் டிஃபரன்ஸ் ஆஸ் தி ஆரிஜின் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு. அதாவது அம்பேத்கர் உரைகள் மற்றும் எழுத்துக்கள் அந்த தொகுப்புல வால்யூம் 7 எழுதியிருக்காரு. பக்கம் 296 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் மிக தெளிவாக சொல்றாரு. ஏன்னா அவர் நாகர்கள்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு, எல்லாத்தையும் தெரியும். நாகர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் அப்படின்றது. இந்த மண்ணின் பூர்வகுடிகள் நாகர்கள் அப்படின்னு இருக்கும்போது அவரு இன்னைக்கு என்ன கேள்விதான் எழுப்பான அவருக்கு 100 வருஷம் மேலே தெரிஞ்சிருக்கு. அவரு அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. எல்லாரும் நம்ம மட்டும் என்ன கேட்பான், நாகர்கள்ன்றீங்க அப்புறம் எதுக்கு திராவிடர்கள்ன்ற சொல்லு, அப்ப அவங்க வேற மக்களா அப்படின்னு கேட்பாங்க நம்மள்கிட்ட. தோழர்களே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, குழப்பம் அடையவானா, நாகர்கள் என்பதும் திராவிடர்கள் என்பதும் ஒருவர் தான். அப்புறம் ஏன் 2 பேர் அப்படின்னு கேட்பான். அதுக்கு எளிமையான பதில் என்ன அப்படின்னா, இந்த இந்திய தேசம் முழுக்க நாகர்களை பரவி கிடந்தனர் எப்போது, ஆரியர்கள் வருகைக்கு முன்பு. அவர்கள் பேசிய மொழி தமிழ். எப்படி இந்தியா முழுக்க தமிழ் தான் பேசினாங்க பூர்வகுடிகள். அந்த தமிழ் மொழி தான்
ரமிழா திராவிடா என்று மறுஉருவி திராவிடா அப்படிங்கிற பேர் வந்துருச்சு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆரிய வருகைக்கு பின் வட இந்தியாவில் இருந்த நாகர்கள் ஆரிய மொழியை ஏற்றுக்கொண்டனர். தென்னிந்தியாவில் இருந்த நாகர்கள் திராவிட மொழியையே தக்க வைத்துக் கொண்டனர். அதனால தென்னிந்தியாவில் இருக்கும் திராவிடர்களுக்கு பெயர் நாகர்கள். அம்பேத்கர் பெரியார் சொன்ன அதே தான் அவரும் சொல்றாரு. அவரு ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துல இருந்து வேற இடத்துல இருந்து வந்து இணையும் புள்ளி ஒண்ணுதான். அதனால அம்பேத்கர் வந்து ஆரியன் திராவிடத்தை வந்து குப்பையில போடுங்க, ஆரியன் திராவிட கருத்தியலை எழுத்தவங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கெல்லாம் முட்டாப்பையிலே படிடா அப்படின்னு நம்ம தூக்கி அவன் மூஞ்சில அடியும். ஏன்னா இவன் இன்னும் ஒரு படி மேல போறான். பாருங்க, பெரியார் ரொம்ப கொச்சையெல்லாம் பேசினாரு, ஆரியம் திராவிடம்னு இனவெளியில பேசினாரு அப்படின்னு. பெரியார் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு, ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறது நம்ம ரத்த பரிசோதனை செய்வதற்கு அல்ல. ஆரியம் என்பது மாறா தன்மைக்கான குறியீடு, திராவிடம் என்பது மாற்றம் தான் இந்த உலகத்தை அமைக்கும் அப்படிங்கிறதுக்கான குறியீடு அப்படிங்கிறது. அம்பேத்கர் அதான் சொல்றாரு. இன்னைக்கு எல்லாம் இனமெல்லாம் கலந்துட்டோம், சேர்ந்துட்டோம். இது இன்னைக்கு ஒரு குறியீடாகத்தான் இருக்குது. ஏன் இன்னைக்கு இது சொல்றோம் அப்படின்னா, முதல்ல ஆரியம் அப்படிங்கிற அந்த கருத்தியலை கையில் எடுத்தவன் வந்து பார்ப்பான். பார்ப்பனர்கள் தான் முதல்ல அந்த கையில் எடுக்கிறான். ஏன்னா அவன் என்ன பண்றான்னா, ஆரியம் அப்படிங்கிறத ஆரிய மேலாதிக்கம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு வெள்ளக்காரன்ட்ட, பாருங்க நீங்களும் நானும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான், எனக்கு வந்து சலுகைகளை கொடுங்க, எனக்கு உங்க அரசுல இருக்கிற அதிகார பதவிகள் ஜட்ஜாக்குங்க அப்படின்னு வாங்குறான். அதனாலதான் பாருங்க 1800 அதாவது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில தான் அயோத்தியாச பண்டிதர் திராவிடம் பயன்படுத்துறாரு. ஆனா 1875லயே ஆரிய சமாஜ்னு ஆரம்பிச்சிடறான். முழுக்க முழுக்க ஆரியத்தை பத்தி பேசுறான். இன்னும் சொல்ல போனா திலகர் வந்து நம்மளா என்ன சொல்றோம், இவன் வந்து மத்திய ஆசியால இருந்து வந்தான்றோம். ஆனா திலகர் என்ன சொல்றாரு, அண்டார்டிகால இருந்து வந்தாங்க ஆரியர்கள் பேரு. நம்மள ஏப்பா நானா நீ வந்து பக்கத்து வீட்டுக்காரன்ற, நீ வந்து வேற கிரகத்துல இருந்து அந்த மாதிரி பேசுறியப்பா அப்படின்னு அவங்கதான் முதல்ல பேசுறாங்க. அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக இருந்ததுதான் திராவிடம். அதில் அம்பேத்கரும் பெரியாரும் ஒன்றிணைகிறார்கள். இன்னும் ரொம்ப ரொம்ப அம்பேத்கர் வந்து என்னமோ நினைச்சுக்கிறாங்க, பெரியார் வந்து காட்டமத்தினாரு, அம்பேத்கர் வந்து அப்படி தடவி கொடுத்தாருன்னு. அம்பேத்கர் பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர் புரட்சியும் ஒரு புத்தகம் எழுதிருக்காரு, கவுண்டர் ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் இன் ஆன்ஷியன்ட் இந்தியா. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 10 படிச்சா தெரியும், ஆரியர்களை நம்ம கூட இப்படி எல்லாம் திட்ட வந்து மனசு வராது. என்னங்கிறாருன்னா, அவன் வந்து ஒரு நாகரிகமற்ற மிருகத்தை போல வாழ்ந்தவன், பொது வெளியில் உறவு கொண்டுட்டு இருந்தவன், பௌத்தம் மட்டும் வரலன்னா நீ எல்லாம் மனுஷ பயலாக ஆயிருக்க மாட்டேன்டாங்கிறாரு. அந்த அளவுக்கு ஆரியத்தை வந்து தீவிரமா எதிர்க்கிறவரு. இப்ப ஆரியன் திராவிட இதை நம்ம முறியடிக்கிறோம். எதுக்கு இப்ப வரேன் அப்படின்னா, இந்த அம்பேத்கர் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை நம்மளுக்கு விட்டு போனார். என்ன எச்சரிக்கைனா, if Hindu Raj becomes a fact, it will be the greatest calamity India has ever seen in history. இந்து ராஜ்யம் என்பது உண்மையானால் இந்த தேசம் வரலாற்றிலே கண்ட மிக பெரும் பேரழிவு அதுவாகத்தான் இருக்க முடியும். We have to stop Hindu Raj at any cost. என்ன விலை கொடுத்தாது இந்து ராஜ்யம் அமைவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது அம்பேத்கர் சொல்லிட்டு போனது. பாருங்க, எப்ப 70 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு, இந்த மாதிரிலாம் வருவான், இந்த மாதிரி திருட்டு பேருக்கு வருவாங்க, அவங்கள நீங்க என்ன பண்றாங்கன்னா அப்பத்தி அரசியல் கணக்குக்காக, நம்மளுக்கு சில அரசியல் கட்சிகள் மேல விமர்சனம் இருக்கும், கோபங்கள் இருக்கும், அதிருப்திகள் இருக்கும். அதுக்காக இந்த சந்தானம் கூட வந்து ஒரு படத்தை சொல்லுவார்ல, உனக்கு ஆவணுண்டா அப்படின்னு. அந்த மாதிரி உனக்கு ஆவணுண்டா அப்படிங்கிறதுக்காக இவனை உள்ள விட்டுறாதீங்க. நீங்க இவன் கூட சமரசம் செஞ்சுட்டா கூட அவனை தடுத்து நிறுத்துங்கன்னா, ஹிந்து ராஜ் மஸ்ட் பி ஸ்டாப் தட் ஆல் காஸ்ட், என்ன விலை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாரு. அது சொன்னதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாதி அமைப்பில் எந்தவித ஒற்றுமையோ சகோதர உணர்வோ கிடையாது. எல்லாரும் அவன் சாதி, அவன் கடவுள், அவன் சடங்கு, அவன் உணவு, அவன் சொந்தம், அவனோட சொத்து அப்படின்னு தான் இருப்பான். இந்த சாதிகள் மத்தியில எப்ப இந்த ஒற்றுமை பிறக்கும் அப்படின்னா, இயல்பாக இந்து சமூகத்துல சாதிய சமூகத்துல ஒற்றுமைனா அது இஸ்லாமியர்களுக்கு எடுத்து கலவரம் பண்ணும்போது தான் ஒற்றுமையா இருக்கான் அப்படின்னு இன்னைக்கு அதுதானே பாக்குறோம். முதல்ல என்ன நினைச்சிட்டு இருப்போம், சாவர்கர், கோட்சே போன்ற பார்ப்பனர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தாங்கன்னு பார்த்தோம். ஆனா பாபரி மஸ்ஜித் இருக்கும்போது என்ன பண்ணா, பஜ்ரங்கல் அப்படின்னு வச்சு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் எல்லாத்தையும் ஒன்று கட்டிட்டான் மசூதி இடிக்கிறதுக்கு.
குஜராத் கலவரத்தப்ப என்ன பார்த்தோம்? அவன் பழங்குடியினர் தலித் மக்கள் மத்தியிலையும் அவனுக்கான ரவுடிகளையும் அவனுக்கான போய் கொள்வதற்கான கூலிகளையும் கூலிப்படையை திரட்டிட்டான். அப்ப ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவன் எப்படி திரட்டி வச்சிருக்கான் அப்படின்னா, இது ரொமேனியாக்கு அப்புறம் வந்து சிண்டிகேட் இந்துவிசம் ஒரு சிண்டிகேட் உருவாக்கி வச்சிருக்கான். எதுக்கு? ஆன்டி முஸ்லிம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிற்பதற்கு இதை உருவாக்கி வச்சிருக்கான். இத அம்பேத்கர் நம்மளுக்கு 70-80 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னவர், அவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப வந்து ஒரு புதுசா என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஆரியன் திராவிடம் தாண்டி பெரியாரையும் அம்பேத்கரையும் அவன் பட்டியல் போட்டு வச்சிருக்கான். 10 விஷயம் பட்டியல் போட்டு வச்சிருக்கான். எதையெல்லாம் எதிர்த்து நிறுத்தலாம், ஏன் அவன் பெரியாரையும் இணைச்சுக்கிறான் மார்க்சியம் இணைச்சுக்கிறான் அப்படின்னா, இன்னைக்கு அம்பேத்கரையோ பெரியாரையோ மார்க்சியோ நம்ம படிக்கும்போது இவர்களை விட்டுட்டு படிக்கிறதுனால தான் அவனுக்கு வந்து ஏதோ அமைது இல்லையா. அதுல முக்கியமா எடுக்கிறதுன்னா, பெரியார் ஒரு தேச விரோதி, அம்பேத்கர் ஒரு தேச பற்றாளர். அம்பேத்கர் என்ன சொல்லிட்டாரு? we are Indians firstly and lastly, நாம் முதலிலும் கடைசியும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு தேச பற்றாளர். ஆனா பாருங்க, பெரியாரு எனக்கு தேசாபிமானமும் இல்ல மொழி அபிமானமும் இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு தேச விரோதி அவரு அப்படிங்கிற கட்டமைக்கிறான். இவனுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனம் என்ன சொல்லுது? we the people of India அப்படிங்கிறது, அதாவது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லுது இல்லையா. அப்ப அரசியல் நிர்ணய சபையில பல தலைவர்கள் கேட்கிறாங்க, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்திய தேசத்தின் மக்களாகிய நாம் அப்படின்னு சேர்த்துக்கோங்க, we the people of Indian nation அப்படின்னு போட சொல்றாங்க. அம்பேத்கர் தலைகீழ நிலையில அதை போட முடியாதுன்னு. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஒருபோதும் இந்தியா ஒரு தேசம் என்பதை அங்கீகரிக்க மாட்டேன். இந்தியா ஒரு தேசமானு எனக்கு ஆசைதான், நம்ம எல்லாம் ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும் நம்ம ஆசைதான். ஆனால் இன்னைக்கு இந்தியா ஒரு தேசம் என்று நினைத்துக் கொண்டு இருந்தோமாயில் நாம் ஒரு பெரும் கனவை ஊட்டி வளர்க்கிறோம் என்று அர்த்தம். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா இன்று ஒரு தேசமாக இல்லை, அது சாதிக்கு ஒரு தேசமாக இருக்கிறது. அம்பேத்கர் தேச விரோதியா? இல்ல. அப்ப பெரியார் ஏன் தமிழ் தேசியம் கேட்டாரு? அம்பேத்கர் ஏன் தேசியவாதின்னு சொல்ற அம்பேத்கர் ஏன் இந்தியாவை தேசம் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னார் அப்படின்னா, இவர்கள் இருவருக்குமே தேசம், தேசியம், தேசியவாதம் என்பதெல்லாம் மூவர்ண கொடியிலையோ இல்ல தேச கீதத்திலேயோ இல்ல நீ அதுக்காக பாரத் மாதா கீ சொல்றியோ அந்த முழக்கத்தில் கிடையாது. அந்த தேசத்தில் இருக்கும் மக்களை பற்றியும் குறிப்பாக அங்க இருக்கும் உழைக்கும் மக்களின் சுயராஜ்யத்தை பொறுத்தும் இருந்தது. இதை நான் சொல்லல, அம்பேத்கர் 1928 தன்னோட பகிஷ்கிருத் பாரத் அப்படின்னு சொல்ற பத்திரிகையில பெரியார பாராட்டி எழுதியிருக்காரு. ஒரு கட்டுரையை பெரியார பாராட்டி எழுதியிருக்காரு. அதோட முகவரை மட்டும் படிக்கிறேன். அந்த கட்டுரையோட முகவரை அதிலே தெரியும் அம்பேத்கரும் பெரியாரும் எப்படி ஒன்றிணைகிறார்கள், ஏன் அவர்கள் தேசத்தை எதிர்த்தார்கள், அவர்கள் ஒரு தேசியத்தை முன்வைத்தார்கள் என்று சொல்றாரு. சுயராஜ்யம் என்பது ஜாதி இந்துக்களுடைய ஆட்சியின் கீழ் தீண்டத்தகாத மக்களுக்கு அமையப்போகும் மற்றொரு வகையான அடிமைத்தனம் என்பதே தீண்டத்தகாத மக்களுடைய தலைவர்கள் சிலரின் அச்சம். ஆனால் தேச தலைவர்கள் என்று சொல்லப்படும் சிலர் அது ஆதாரமற்ற அச்சம் என்று வாதிடுகிறார்கள். சுயராஜ்யம் வந்துவிட்டால் தீண்டாமை பழங்கதையாகிவிடும். மிக குறுகிய காலத்தில் இந்திய சமூக பரப்பிலிருந்து அது காணாமலே போய்விடும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இது போன்று வாதிடும் தலைவர்களை அண்மையில் சென்னையில் கூட்டப்பட்ட சமூக மாநாட்டின் தலைமை உரையின் வழியாக திரு ராமசாமி நாயக்கர் அவர்கள் கடுமையாக சாடுகிறார். சிறந்த சுதந்திர போராட்ட வீரர், ஏன்னா அன்னைக்கு அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரராக இருந்தாரு பெரியாரு. தன் சிந்தனையிலும் செயலிலும் காந்தியத்தை கொண்டிருந்தாலும் சமூக மாற்றமே இந்தியாவிற்கு முதன்மையானது என்பதை உறுதியாக நம்புகிறவர். அவர் வந்து அதை சொல்லிட்டு பெரியார் என்ன சொன்னான்னு போடுறாருன்னா, பெரியார் வந்து புராணங்கள்ல இருந்து ஹரிச்சந்திரன் அவன்றாங்க, இவ்வளவு யோகியன்றாங்க, இவன் இந்த புராண கேரக்டர் வந்து அவ்வளவு மக்களுக்கு நல்லது செஞ்சான்றாங்க, ஆனா அவன் பாருங்க வர்ணாசிரமத்தை கடைபிடிச்சிருக்கான். இப்படி எல்லாம் இருக்கும்போது இவங்க ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது அது தீண்டத்தகாதோட ராஜ்யம் என்னவா இருக்கும், சுயராஜ்யம் என்னவா இருக்கும்னு பெரியார் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அப்படிங்கிறத அம்பேத்கர் அங்கீகரிக்கிறாரு, பாராட்டுறாரு. அப்ப இதுல இருந்தா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவர்கள் 2 பேருமே இந்தியா அப்படிங்கிற இந்த தேசியத்தின் மீது வைத்த விமர்சனம் அப்படிங்கிறது இது சாதியால் கட்டப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. அதற்கு மாற்றாக தான் இவரும் தமிழ் தேசியம் அப்படிங்கிறத முன்வைக்கிறாரு, அவரும் அவரோட கருத்தியலை முன்வைக்கிறாரு. இப்ப இதை தாண்டி அடுத்து பார்ப்பன பனியா ராஜ்யம். நம்ம பெரியாரியத்துல திராவிட கருத்தியல்ல முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த
பார்ப்பன பனியா ராஜ்யத்தை எதிர்ப்பது. அதுல என்ன சொல்லுவான் இவன் பாருங்க, பெரியார் அப்படி எதிர்த்தாரு. பெரியாரு நீதிமன்றத்தை மதிக்கவே கிடையாது, அவர் வந்து சட்ட திட்டங்களை எதிர்ப்பவர். ஏன்னா பெரியார் வந்து நேரா கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜிட்டே கேட்டாரு, ஏங்க நீங்க பார்ப்பனர், உங்கள்ட்ட இருந்து எனக்கு எப்படி நீதி கிடைக்க போகுது, தேவையில்ல, உங்கள்ட்ட நீதி கிடைக்கும் தேவையில்லைன்னு சொன்னவர். அதே போல முதல்ல 1951 செம்பகம் துரைராஜன் வழக்குல இடஒதுக்கீடை ரத்து செய்த போது அதை எதிர்த்து போராடியவர். பாருங்க, அம்பேத்கருக்கு எதிராக, அம்பேத்கர் சட்டத்துக்கே எதிராக போராடினவர் அப்படின்னு. நமக்கு என்ன சொல்ல மாட்டான் அப்படின்னா, அதே சமயத்துல பாராளுமன்றத்துக்குள்ள அம்பேத்கர் அதே போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த சுப்ரீம் கோர்ட்டை கடுமையாக திட்டி அம்பேத்கர் விமர்சிச்சு கொண்டிருந்தார். ஒரு அன்னைக்கு ஒரு பெருந்தலைவர் இருந்துச்சு, அம்பேத்கர் கேட்கிறாரு, என்னங்க நீங்க பெரிய சட்டமெல்லாம் படிச்சவரு, சுப்ரீம் கோர்ட்டை போய் விமர்சிக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அம்பேத்கர் சொல்றாரு, எனக்கு சட்டம் நல்லா தெரியும், நீங்க ஒண்ணு சொல்லித்தர தேவையில்ல, சட்டத்தின்படி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தா அதுக்கு நான் கட்டுப்படணும் தான் அவசியம் மொழிய, அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் எந்த அவசியமும் கிடையாது, நான் கடைசி வரைக்கும் விமர்சிப்பேங்கிறேன். இன்னைக்கு நம்ம நீதிமன்றத்தை விமர்சிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் பாபரி மஸ்ஜித் வழக்குல ராமரை கேட்டு விநாயகர் கேட்டு ஜட்ஜ்மெண்ட் தரேன்னு சொல்றான். இது எவ்வளவு பொறுக்கித்தனமான ஜட்ஜ்மெண்ட். ஆனா இதை கூட பொதுவெளியில பேசுறதுக்கு அச்சம் கொள்றோம். ஐயோ நம்மளுக்கு ஏதாவது நேர்ந்துருமோ, சுப்ரீம் கோர்ட்டை விமர்சிக்கலாமா அப்படின்னு சொன்னேன். ஆனா நம்ம தலைவர்கள் 2 பேருமே இங்க இருக்கிற கோர்ட்டுகளோட தன்மை என்ன, அதை ஏன் விமர்சிக்க வேண்டும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப சூப்பரா. பெரியார் வந்து பிராமின் பனியா அப்படின்னு வந்து பார்ப்பன பனியா கூட்டு சரி அப்படின்னு திட்டுறாரு. அம்பேத்கர் பாருங்க அப்பெல்லாம் திட்டல அப்படின்னு. அம்பேத்கர் சுப்ரீம் கோர்ட்டை அழகா தோல் உரிக்கிறாரு பிராமின் பனியா கூட்டை வச்சு. முன்னாடி ஆரியர்களுக்கு சொன்னது போல அம்பேத்கர் பெரியாரை விடவும் கடுமையான சூழலை பயன்படுத்துறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, the baniya is the worst parasitic class known to history. வரலாற்றிலேயே மிக மோசமான உண்ணி அப்படி என்றால் அது பனியா வர்க்கத்தினர் தான். In him the vice of money making is unredeemed by culture or conscience. அவனோட பண்பாடும் சரி, அவனோட மனசாட்சியும் சரி, அவன் கொள்ளையடிக்கிறத எந்த விதத்திலையும் தடுக்கிறதே கிடையாது. அவர் சொல்றாரு, இந்த பிண எரிப்பவர்கள் இல்ல வந்து பிணத்தை அடக்கம் செய்யறவங்க, அண்டர்டேக்கர்னு பேரு இங்கிலாந்துல, அதுக்கு அவங்க எல்லாம் வந்து எப்ப வந்து ஓரளவுக்கு காசு சம்பாதிப்பாங்க அப்படின்னா கொள்ளை நோய் வந்துட்டா சம்பாதிப்பாங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேர் இறந்து போவாங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. சொல்லிட்டு அதே போலதான் இந்த நாட்டுல இருக்கிற பனியாவும், இந்த பனியா என்ன பண்றான் அப்படின்னா எல்லாரும் கஷ்டப்படுறதுல அதே நல்லா செழிப்பா காசு சம்பாதிக்கிறான். ஆனா அந்த அண்டர்டேக்கருக்கும் பனியாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. அண்டர்டேக்கர் ஒருபோதும் கொள்ளை நோய்களை உருவாக்குவதில்லை, பனியா கொள்ளை நோயை உருவாக்குவான் அப்படிங்கிறாரு. அதை சொல்லிட்டு அவர் அடுத்த வரையில என்ன சொல்றாருன்னா, அதை சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பது பார்ப்பன நீதிபதிகள்ன்றார். எவ்வளவு அழகா இங்க முதலாளிகளும் அதற்கான நீதிமன்றங்களும் எப்படி இயங்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு, அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்திய உழைக்கும் வர்க்கத்திற்கு என்னை பொறுத்தவரையில் 2 எதிரிகள் இருக்கிறார்கள், ஒன்று முதலாளித்துவம், இன்னொன்று பார்ப்பனியம் அப்படிங்கிறார். பெரியாரும் அதே வழியில ஒரு இணைப்பை ஏற்படுத்த பார்த்தாரு. பார்ப்பனர்களை அவர் பிறவி முதலாளின்னு, முதலாளிகளை பொருளியல் பார்ப்பனர்கள். அப்ப இந்த கருத்தையும் 2ஐயும் சேர்த்து தகர்க்க பார்த்தாங்க. அதனாலதான் வந்து காந்தி வந்து இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, விவசாயத்துக்கு திரும்பி போயிட்டா நாடு செழிப்பா இருக்கணும், அதையெல்லாம் அன்னைக்கு அம்பேத்கரும் உடைச்சாரு, பெரியாரும் உடைச்சாரு. அம்பேத்கர் இன்னைக்கு என்ன பண்றான், எல்ஐசியை வச்சுக்கிட்டு என்ன பண்றான், எல்ஐசியை வச்சுட்டு மக்களோட வாழ்க்கையை பாதுகாக்கிறது இல்ல, அதானி ஷேர் உழவுக்கூடான்னு போய் அவசரமா 10,000 கோடி ஷேர் வாங்குறான், அதானி ஷேரை. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாரு, எப்பயுமே காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு காப்பீடு திட்டம், பயிர் காப்பீடு திட்டத்துல கொடுக்கப்படுற இழப்பீடுல 70% மேல தனியார் அடிச்சுக்கிட்டு போறான். அதெல்லாம் அன்னைக்கே அம்பேத்கர் வேண்டாம் அப்படின்னு சொன்னவர். நீட் தேர்வு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நீட் தேர்வு புது பிரச்சனை நினைச்சுக்கிறோம். அம்பேத்கர் பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல எப்ப 1927 30க்குள்ள அந்த காலகட்டத்திலேயே அப்பயே என்ன வாதிடுறாருன்னா, நீ பரீட்சை கடினமாக வைப்பதனால கல்வித்தரமா உயராது ராஜா, இங்க இருக்கிற சூத்திரர்களையும் பஞ்சமர்களையும் தான் நீ தள்ளி வைப்ப அப்படின்னு வாதிடுறாரு. இது போன்ற நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அம்பேத்கர் இன்னைக்கான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அம்பேத்கரிடம் தீர்வு இருக்கிறது, பெரியாரிடமும் தீர்வு இருக்கிறது. இவர்களை இணைத்து படிப்பதில் தான் நமக்கு ஒரு இருக்கு. ஆனா கடைசி இதோட முடிச்சுக்கிறேன் நான். எல்லோருக்குமான அம்பேத்கர், எல்லோருக்குமான பெரியார்,
அப்படின்றதா நம்மளோட இலக்கம். ஆனா இதை நான் முன்னாடியே சொன்னல, வெத்து பாராட்டு பாராட்டுறவனு அவன் பாராட்டுறது வேற உள்நோக்கத்தோட. அவன் எல்லோருக்குமான அம்பேத்கர், எல்லோருக்குமான பெரியார் அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, அவங்க குறிப்பா எதுல வேலை பார்த்தாங்க அதுல இருந்து அவங்க வேரோட இருக்கிறது இழுத்து இந்த காலையில குட் மார்னிங் அனுப்புறது விவேகானந்தரி அப்துல் கலாமையும் பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி அம்பேத்கரையும் பெரியாரையும் பயன்படுத்துவதற்கு ஒரு வெத்து போலி இமேஜாக, போலி பிம்பமாக அம்பேத்கரையும் பெரியாரையும் மாற்றுவதற்கு தான் அது. அதனால அவங்க எங்க இருந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னு அடிவோட்டு காட்டுறதும் முக்கியம். அம்பேத்கர் சொன்னாரு, என்னைய தலித் தலைவர்னு சொன்னா பரவாயில்ல, ஏன்னா நான் அந்த மக்களின் விடுதலை, எனக்கும் ஆசைதான்ப்பா, உலகத்துல எல்லாத்துக்கும் விடுதலை வாங்கி தரணும்னு ஆசைதான்ப்பா. ஆனா என்னோட சக்திக்கு என்னோட வாழ்க்கையில நான் அன்னைக்கு சொல்லாடல, தீண்டத்தகாத மக்களுக்கு விடுதலை வாங்கி தந்தாரு போதும். ஆனா நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, தீண்டத்தகாத மக்களுக்கு விடுதலை வாங்கி தருவது இந்த ஜனநாயக போராட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன அங்கம் நினைக்கிற. டே இதுதான்டா ஜனநாயகத்தின் அடிப்படைய, நான் இதை செஞ்சாலே ஜனநாயகத்தை மீட்டு வைக்கிறோம்டாங்கிறார். பெரியார் என்ன சொல்றாரு, திராவிடர் கழகம்னு வைக்கலாம், என்ன பேர் வச்சிருப்பீங்கன்னு கேட்டா, திராவிடன்ற சொல்லாடல்னா சூத்திர கட்சின்னு வச்சிருப்பேன், ஏன்னா என்னோட வாழ்க்கையோட லட்சியமே இந்த சூத்திர இழிவை போக்குவது அப்படிங்கிறார். ஆனா அதுல இருந்து இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதோட கடைசி தான் நான் இங்க விட்டுட்டு போனோம் அப்படின்னு நினைச்ச கருத்து என்ன அப்படின்னா, எல்லாம் பேசுறோம், இந்த ஒற்றுமை பேசுறோம், கருத்தியல் ஒற்றுமை பேசுறோம், அம்பேத்கரின் பெரியாரின் வழியாக பார்ப்பனியத்தையும் RSSையும் தோல் இருக்கணும்னு பேசுறோம், முதலாளித்துவத்தை எதிர்க்கணும்னு பேசுறோம். அப்படி அதே சமயத்தில் நாம் திலகரோ காந்தியோ செய்த அதே தவறை செய்துவிடக்கூடாது. அவங்க எப்படி தேச விடுதலை சமூக புரட்சியை விட்டாங்களோ, சமூக சீர்திருத்த விட்டாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஒரு அறையில இருக்கோம்னு சொல்ல பொது புத்தியில சொல்றேன். என்ன அப்படின்னா, பெரியார் 1931 நாகப்பட்டினத்துல பேசும்போது சொல்றாரு, ஆதி திராவிடர்களின் நலனை பற்றி பேசும்போது, அவர்களுக்கு நடக்கும் கொடுமைகளின் ஒடுக்குகளையும் பற்றி பேசும்போது, பார்ப்பனர்களுக்கு வருத்தம் வந்தால் என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆதி திராவிடர்களின் நிலைமையை பற்றி பேசும்போது பார்ப்பனர் இல்லாதவருக்கு வருத்தம் ஏற்படுவது என்ன விதத்தில் நியாயம்? உங்களுக்கு எல்லாம் புரியவில்லையா? பறையன் என்ற இழிவு நீங்கினால்தான் சூத்திர என்ற இழிவு நீங்கும். அது நீங்காமல் உங்கள் மீது இருக்கும் இழிவு மட்டும் போக்கிவிட்டு நீங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஒரு முரண்பாடு இருப்பதை நாம் முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த முரண்பாடை தீர்ப்பதற்கு அனைத்து, ஏன்னா இது வந்து பார்ப்பனல்லாத முரண்பாடு கிடையாது. பார்ப்பனர்கிட்ட எல்லாம் இருக்குது, பிற்படுத்தப்பட்டவர்கிட்ட எல்லாம் கிடையாது. அதுல ஒரு 5% பேர் 10% பேர் புதுசா நில உடைமையாளராகவும் முதலாளியாகவும் மாறி இருக்கான். அவன் மிச்சம் இருக்கிற 95% மக்களும் தலித் மக்களுக்கு எதிராக நிறுத்துறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அதை நம்ம கணக்குல கொண்டு, தோழர் மகிழன் சொன்னார் இல்லையா, சிலம்பம் கத்து தரான் அது கத்துறான்னு, அந்த மாதிரி சாதி சங்கங்களில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் போய் சேராமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் செய்ய வேண்டும். தலித் மக்களின் கோபங்களை அங்கீகரித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவர்கள் சொல்லும் வழியில் அந்த குறைகளுக்கான தீர்வையும் காண வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து செல்வோம் என்று என்னுடைய கருத்து. வருங்காலத்திலும் 40-40ஆவே நீடிக்க வேண்டும் என்பது சாத்தியமாகும் என அதுதான் ஒரே தீர்வு என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம், வெல்க பெரியார்.